ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பார்த்தாலும் ஜிப்லி ஃபோட்டோஸ். ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லலாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மசராட்டி, கிப்லி சேம் ஸ்பெல்லிங் தான். ஆனால் இந்த காரை வந்து நம்ம கிப்லின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்ம ஊரில் வந்து நிறையா ஆடி, பென்ஸ், பிஎம்டபிள்யூ பார்த்துருப்பீங்க, ஜாக்வார், ரேஞ்ச் ரோவர் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து மசராட்டி வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. நானே வந்து சென்னையில் ஒரே ஒரு டைம் தான் மசராட்டி கார் பார்த்துருக்கேன். ஸோ இந்த காரோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15 lakhs ஸ்டார்ட் ஆகி 2 crores வரைக்கும் போகுது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பிராண்டில் ஒரு கார் வாங்கணும், ஆனால் கம்மி ரேட்டில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாடல் தான் போகணும். ஸோ 1,15 lakhs தான், அது எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து ஆன் ரோட் போனீங்கன்னா இன்னும் டேக்ஸ் அது இதுன்னு போடுவாங்க. ஸோ இந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் 5 meters லென்த் இருக்குது, வித் வந்து ஆல்மோஸ்ட் 2 meters, வீல் பேஸே 3 meters இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ வந்து இந்த காரை வந்து நீங்கள் எல்லா ரோட்லேயெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டு போய் ஓட்ட முடியாது. ஒன்லி ஹைவேஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம், அப்பப்போ ஓட்டிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து நார்மல் நம்ம ஊர் சிடன் மாதிரி 500 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, 80 liters ஃபியூயல் டேங்க். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ இது வந்து இந்த ஃபோட்டோஸ் பேர் வந்து ஜிப்லி ஃபோட்டோஸ் அப்படின்னு தெரியாது. என்னோடய தம்பி ஒருத்தன் வந்து ஒரு ரீல் அனுப்பிச்சான், அப்போ தான் வந்து இந்த ஃபோட்டோஸ் பேர் வந்து ஜிப்லி ஃபோட்டோஸ் அப்படின்னு தெரியும். ஸோ ஸ்பெல்லிங் பார்த்தா இந்த காரோட ஸ்பெல்லிங்கும் இந்த ஃபோட்டோஸ்க்குரிய ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருந்தது, ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த காரை பற்றி பேசினேன். நான் வந்து எப்பயுமே நம்ம பட்ஜெட்டில் உள்ள காரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். திடீர்னு இந்த காரை பற்றி பேசினதுக்கு இந்த ஜிப்லி ஃபோட்டோஸ் தான் காரணம். பை ஃப்ரெண்ட்ஸ்.